கிச்சன் ஆக்சசரிஸ்ல மாடுலர் கிச்சன், ஓப்பன் கிச்சன் என்ன ஆக்சசரிஸ் கேட்டாலும், என்ன சைஸ் கேட்டாலும், என்ன டயக்ராம், என்ன பேட்டர்ன், என்ன மாடல், என்ன ஐடியா வச்சிருக்காங்களோ அப்படியே ஸ்டில் உங்களுக்கு இந்த ஐட்டத்துல செஞ்சு கொடுத்துருவோம். எனக்கா மேஜிக் கார்னர். இது வந்து கார்னர் யூனிட்ல போடுறது. இப்போ ஒரு சிலிண்டர் வைக்கல, சிலிண்டர் வந்து சேஃப்டிக்காக வெளியில போயிடுச்சு அப்படின்னாக்கா இதை மாதிரி கார்னர்ல போட்டு அந்த கார்னர் இடத்த யூஸ் பண்ணிப்பாங்க. நீங்க ஆர்டர் கொடுத்தா 5 நாள் 4 நாள் வேலைக்கு ஏற்ற மாதிரி டைம் வாங்கிட்டு செஞ்சு தான் கொடுப்போம். ஸோ உங்களோட சுத்திக்கு வேலை செய்யற மாதிரி. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயில் புலோ, இந்த அட்ஜஸ்டபிள் மாடல் நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். நம்ம என்ன ஹைட்ல வேணுமோ அதுக்கு வந்து நம்ம அதை ஹேங் பண்ணிக்கலாம். எனக்கு இப்படி வேணும் இந்த இடத்துல அப்படின்னு அந்த இடத்த போட்டோ எடுத்துட்டு வந்துருவாங்க, பேப்பர் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அதை அப்படியே அந்த பொருளை கன்வெர்ட் பண்ணி ஸ்டீல்ல கொடுத்துருவோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூமுக்கு ஸ்கர்டன்ஸ்க்குலாம் போடுற டவல் ராடு, ரவுண்டு இல்லைனா வந்து உங்களுக்கு ஸ்கொயர்ல பண்ணி கொடுப்போம். மினிமமா நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீஸ் 1 கிலோவோட செஞ்சு கொடுப்போம் மேடம். இது வந்து நம்மளே பண்ணி தரோம். ஃபுல்லாவே எந்த ஒர்க்குமே வெளியிலலாம் இல்லை, எல்லாமே ஜாப் ஒர்க் டோட்டலாக நாங்களே பண்ணி தரோம். தட்டு வரைக்கும் பார்க்குறாங்க மக்கள், எனக்கு இதுதான் கம்ஃபர்ட் அப்படின்றாங்க. ஸோ எப்படி இருக்கோ அவங்களோட அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது வரைக்கும் முடியாது, பண்ண மாட்டேன்னு யாருக்கிட்டுமே சொன்னது கிடையாது. ஃப்ரூட் பேஸ்கெட் தான் இது, பனானா ஹேங் பண்ணுறதுக்கு, கீழே மேலே ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு. இது வந்து ஃபுல்லாகவே டிஸ்மேண்டல் பண்ணுற மாதிரி கான்செப்ட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்க்ரூ டைப்பில் எல்லாமே எப்போ வேணாலும் அவுத்து நம்ம எல்லாமே மாற்ற முடியும். கிளீனிங் பர்பஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து மேம் சொன்னது 100% கரெக்ட் தான். ஏன் அப்படி நீங்கள் கேட்குறீங்கன்னா, இப்போ பிவிசி உட் அப்படிலாம் சூஸ் பண்ணுற பட்சத்தில் என் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை நான் சொல்கிறேன். என் அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பிவிசி ஒர்க் இருக்குது, பாதி உட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் மேலே அந்த வீடு கட்டியாச்சு. இப்போ கரையாக நரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ப்ளஸ் பிவிசி எல்லாம் டோர்லாம் கழண்டு வருது, ஸ்க்ரூலாம் லூஸ் ஆயிடுச்சு. நிறைய பிரச்சனைகள் திருப்பி செலவு வச்சுட்டு இருக்கு. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வந்து ஸ்டீலில் நீங்கள் அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நீங்கள் வந்து பண்ணுற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். திருப்பி செலவும் கிடையாது, துரு பிடிக்க எதுவுமே கிடையாது. அதான் சொல்கிறேன், நம்ம வேலை நினைச்சா அது நம்மளை விட்டு போகாது. அந்த மாதிரி வந்து பெருசா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்க பண்றீங்க மேம்? ஆக்சுவலி மேடம், கிச்சன் ஆக்சசரிஸ்ல மாடுலர் கிச்சன், ஓப்பன் கிச்சன் என்ன ஆக்சசரிஸ் கேட்டாலும், என்ன சைஸ் கேட்டாலும், என்ன டயக்ராம், என்ன பேட்டர்ன், என்ன மாடல், என்ன ஐடியா வச்சிருக்காங்களோ அப்படியே ஸ்டில் உங்களுக்கு இந்த ஐட்டத்துல செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு திருப்தி இருக்கும். நீங்க நினைச்ச மாடல், நினைச்ச சைஸ், ஸோ உங்களுக்கு திருப்தியா இருக்கும். கஸ்டமைஸ் சைஸ் ஃபுல்லாவே இது வந்து கஸ்டமைஸ் பண்ற இடம். நீங்க ஆர்டர் கொடுத்தா 5 நாள் 4 நாள் வேலைக்கு ஏற்ற மாதிரி டைம் வாங்கிட்டு செஞ்சு தான் கொடுப்போம். ஸோ உங்களோட திருப்திக்கு வேலை செய்யற மாதிரி. ஓகே. இப்போ நம்ம ஒரு கிச்சன் வச்சிருக்கோம் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஹேண்டில் இருக்கணும், ஒரு பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு, இல்லை நம்ம வந்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது நம்ம வந்து ஜாருங்க வைக்கிறதுக்கு, எதுவாக இருந்தாலும். இது வரைக்கும் இந்த ஃபீல்டில் 7 வருஷமா இருக்கும். இது வரைக்கும் ஒரு ஆர்டர் கூட ஸ்டாண்டர்ட் சைஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணதே கிடையாது. எல்லாம் டிஃபால்ட் சைஸ். வரும்போதே ஒரு யோசனையோடு வருவாங்க, ஃபேமிலிக்குள்ள இருக்குவாங்க. எனக்கு இப்படி வேணும் இந்த இடத்துல அப்படின்னு அந்த இடத்த போட்டோ எடுத்துட்டு வந்துருவாங்க, பேப்பர் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. நான் ஏதாவது சேர்க்கணும்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன்னா, ஆமா இது கொஞ்சம் நல்லா இருக்கு, ஆட் பண்ணிக்கலாம்வாங்க. அதை அப்படியே அந்த பொருளை கன்வெர்ட் பண்ணி ஸ்டீல்ல கொடுத்துருவோம். ஸோ அவங்க வாங்கிட்டு போகும்போது திருப்தி இருக்கும். தேனால இந்த ஒரு பீஸ் நமக்காக யாரும் கஸ்டமைஸ் பண்ணி தர மாட்டாங்க. கண்டிப்பா. இப்போ நானுமே கடையை மாதிரி ஸ்டாண்டர்ட் சைஸ் வச்சிருந்தேன்னா எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கூட கிடையாது எங்களோட யூனிட்டுக்கு. ஸோ நாங்க என்னன்னா, நீங்க என்ன வேணும் வாங்க, வரும் உங்களுக்கு தெளிவுனா தெளிவுபடுத்தி அந்த பொருளை ஆர்டரா எடுத்து செஞ்சு கொடுக்குறோம். எஸ். இப்போ இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சில இடத்துல வந்து யூனிவர்சல் சைஸ்னு ஒன்று இருக்குல்லமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ரெக்டாங்கிள், ஸ்கொயர்ல வந்து யூனிவர்சல் சைஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கமர்ஷியல் ரீதியா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு ஹோட்டல் கட்ட போறேன், எல்லா ரூம்ஸ்க்கும் அந்த மாதிரி ஃபிட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க செஞ்சு கொடுப்பீங்க? கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம் மேம். நீங்க எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு, இதுல 100 நம்பர், இதுல ஒரு 1000 நம்பர், எனக்கு ஹோட்டல் என்ன ஒரு பர்பஸ். இப்ப நிறைய பேர் வாங்குவாங்க, மேடம் நாங்க ஹாஸ்டல் வச்சிருக்கோம், 30 ரூம் இருக்கு, 30 ரூமுக்கும் இந்த மாதிரி கைப்பிடி, இந்த மாதிரி டவல் ராடு, அதிகபட்சம் ஆர்டர் அந்த 3 பீஸ் தான் வாங்குவாங்க. 3மே ஒரே மாதிரி மாடல் அடிச்சு விட்ட மாதிரி வாங்குவாங்க. ஏன்னா ஒரு ரூமுக்கு ஒரு ரூம் வேரியேஷன் வரக்கூடாது. ஸோ வாங்குவாங்க, செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கும். சூப்பர். அதே போல மேம் எனக்கு இன்னொரு டவுட்னா, இப்போ நீங்க வந்து இப்போ 100 பீஸ் சொல்றீங்க, 1000 பீஸ் சொல்றீங்க அப்படின்றப்போ மினிமமா நம்ம எவ்வளவு ஆர்டர் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீஸ் 1 கிலோவோட செஞ்சு கொடுப்போம் மேடம். ஒரு கஸ்டமைஸ் எதிர்பார்ப்பு இருக்கும். எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு டீ தூள், சக்கரை டப்பா, ஏதோ ஒரு 3 டப்பா வைக்கிற மாதிரி சின்னதா ஏதோ ஒரு ஷேப் பார்த்துருப்பீங்க நீங்க, ஏதோ ஒரு ஆன்லைன்ல பை பண்றது. பட் அது 304 தெரியாம வாங்காம வச்சிருப்பீங்க, ஆஃபர் பிரைஸ் மட்டும் வச்சிருப்பீங்க. ஆனா நீங்க அந்த பொருள் பிக்சர் கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுப்போம். அது ஷீட் போட்டா, இல்ல ப்ரிஃபரட் ஷீட்டா, இல்ல வந்து ஒயர் ராட்லயே பண்ணி தரணுமா, நீங்க கொடுக்குற போட்டோக்கு ஒர்க் பண்ணி கொடுப்போம். ஸோ ஒரு பீஸ் 1/2 கிலோன்னு கூட செஞ்சு கொடுப்போம். இது வந்து கிலோ பேசஸ்ல செஞ்சு தர இடம். ஸோ பேசிக் ஒயர் ராட்ல எந்த வேலை செஞ்சாலுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா 850. ஸோ அதுக்கு மேல ஏதாவது இன்னோவேட்டிவா கொஞ்சம் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா பண்றீங்கன்னா வேலைக்கு கொஞ்சம் காசு கொஞ்சம் ஒரு 50 ரூபா கூடலாம், கண்டிப்பா குறையாது, கூடலாம். ஏன்னா வேலைக்கு ஏற்ற மாதிரி தானே காசு. கண்டிப்பா. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அது அப்படியே செஞ்சு கொடுப்போம். ஸோ நீங்க நம்மளோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் என்ற பேஸ் பண்ணி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து ப்ரீடிஃபைண்டாக கிடைக்கிற இடங்களும் வந்து இருக்கு. ஸோ நமக்கு அதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் குவாலிட்டி வந்து சொல்லியிருந்தீங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து ஹைலைட் பண்ண நினைக்கிறேன். இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்ட கஸ்டமைசேஷன்ன்றது நம்ம வந்து நடுவில் யாருமே கிடையாது, நம்ம டேரக்டாக மேனுஃபேக்சரிங்
மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்திருக்கும். இது வந்து ஸ்டோர் கிடையாது, இது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட். பின்னாடி வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு, நம்ம வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். மேனுஃபேக்சரிங் யூனிட் கிட்டே நம்ம வந்து ஒரு கஸ்டமைசேஷன் ஆர்டர் வைக்கிற பட்சத்தில் குவாலிட்டி இஸ் ப்ரையாரிட்டி. 100% வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. காஸ்ட் வைஸ் அதுக்கேற்றப்ப அஃபோர்டபுள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மேம், சவுகார்பேட் மார்க்கெட்டில் போனோம், பாரிஸ் கார்னரில் இதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அங்கே கம்மியாக கிடைக்கும். குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு இடமே கிடையாதுங்க. இதோட குவாலிட்டின்றதே வேற, அதோட குவாலிட்டின்றதே வேற. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபீல் இருக்கிறவங்க. ஸ்டீல் டிஃபரன்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு, குவாலிட்டி பேஸ் பண்ணி நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ அந்த குவாலிட்டியில் பர்ச்சேஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு கம்மியாக இருக்கிற லைஃப் வராது. ஏன்னா நீங்கள் வந்து தண்ணி பட்டுச்சுன்னா உறிஞ்சி வர ஆரம்பிச்சிடும், ஸ்டீல் உப்ப ஆரம்பிச்சிடும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து வாங்குறதுனால பிரைஸுக்கு ஏற்ற காஸ்ட் நம்ம ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே ப்ராப்பராக இருக்கும். நல்ல ஹோல்சேலர்ஸ் கிடையாது, ட்ரேடர்ஸ் கிடையாது, டீலர்ஸ் கிடையாது, யாருமே கிடையாது. டேரக்டா மேனுஃபேக்சரிங் கிட்ட ட்ரை அப் பண்ணி தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா. இப்போ நீங்க தான் உங்க வீட்டுக்கு வாங்குறீங்கன்னா 1 to 1 இப்போ நான் செஞ்சு தர கம்பெனி வச்சிருக்கேன், உங்களுக்கு பொருள் வேணும், வரீங்க பேசுறீங்க, என்ன சைஸ் என்ன மாடல் கன்ஃபார்ம் பண்றோம், ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, வேலை செய்யும் போதே சொல்லிடுவோம் இந்த டேட்டுக்கு டெலிவரி அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான், வருவாங்க பொருள் எடுப்பாங்க போயிட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் வாங்கினவங்க யாருமே வந்து வருத்தலாம் பட்டதே இல்லை மேடம். எனக்கு திருப்பி திருப்பி டச் பண்ணுவாங்க, மேடம் நல்லா இருக்கீங்களா, நல்லா பிசினஸ் போதா, நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம் மேடம், முடிச்சிருக்கோம், இந்த ஐட்டம் கூட வேணும் மேடம், திருப்பிங்க வந்து அடுத்ததும் வாங்க, இங்க அடுத்த வருஷத்துக்கு வராங்கன்னா போன வருஷம் கொடுத்த பொருளை கரெக்டாக கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். உண்மை உண்மை. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் டெலிவரி நீங்கள் சொல்லுங்க, இப்போ டெலிவரினா என்னென்ன ரவுண்ட் சென்னைங்களா எப்படி மேம் அதெல்லாம்? மேம் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு கொடுக்குறோம். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாடுங்க நல்லா பயங்கர டேலண்ட் ஆனவங்க வேர்ல்டு வைடு இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, இந்த நாட்டில் தான் இருக்காங்கல்ல, யூஎஸ்லேருந்து என்கொயரி வரும் கொடுப்போம். அவங்க வீடு வந்து நாகர்கோவிலோ சென்னையிலோ எங்கேயோ கட்டுறாங்க, அண்ணா நகர்லையோண்டு. அதே மாதிரி சிங்கப்பூர்லேருந்து வரும், அந்தமான்லேருந்து வரும், லட்சத்தீவுலேருந்து வரும். தமிழ் யாருக்கெல்லாம் தெரியுது, ஏன்னா எனக்கு அதர் லாங்குவேஜ் தெரியாது, தமிழ் தெரிஞ்சவங்க என்னை எப்படியா கம்யூனிகேட் பண்ணி அழகாக அந்த சைஸ் கன்ஃபார்ம் பண்ணி ஒர்க் ஆர்டர் கொடுப்பாங்க, செஞ்சு பத்திரமா வீடு வாசலில் போய் இறங்குற வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம். எத்தனை நாள் நமக்கு டெலிவரி ஆகுமா மேம்? மேம் ஆக்சுவலாக வந்து எனக்கு 4 நாள் டைம் மேடம், எந்த வேலை கொடுத்தாலுமே 4 நாள். அது தவிர ஏதாவது ரொம்ப வித்தியாசமான வேலைனா அப் டு 15 days வரைக்கும் கூட டைம் வாங்கிப்போம். முன்னக்கூடியே சொல்லிடுவோம் இந்த வேலைக்கு இத்தனை நாள் ஆகும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கொரியர் போடுறேன் அப்படின்னா மேபி 1 or 2 days ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடுது. கண்டிப்பாக கேரளா பாண்டிச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 நாள் கூட ஆகுது. அது ஏன்னு தெரியல, கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் வண்டியில் மாறி பார்டரில் மாறி 1 நாள் கூட ஆகுது. இதுதான் உண்மை. ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சி தான் விஷயம். ஸோ இவ்வளோ வந்து விஷயங்கள் பின்னாடி இருக்கிற டிரான்ஸ்பரண்டாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாகவும் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்ம தமிழ் உறவுகள் இருக்கீங்க, ஸோ வேர்ல்டு வைடாக இருந்தாலுமே உங்களுக்கு தேவையானது கண்டிப்பாக இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் ப்ரீ டிஃபைன்டாக இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி இப்போ வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்க்கலாம், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூமில் நம்ம சோப்ஸ் வச்சுக்கிற மாதிரி, ஷாம்பூஸ் வச்சுக்கிற மாதிரி, டவல்ஸ் வந்து வாஷ் பேஷன் பக்கத்து டவல்ஸ் வாங்கிருக்கோம். எனக்கு அப்பத்துலேருந்து இந்த ப்ராடக்ட் மேலே துருன்னு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பேஸ்கெட்டுங்க, செம்ம அழகாக பண்ணியிருக்காங்க. இது அப்படியே நம்ம வால் ஹேங்கிங் மாதிரி வச்சு ஃப்ரூட் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். இங்கே இப்போ பனானாலாம் வந்து கீழே வச்சா அது பின்னால் இருக்க ஒரு வரி சரியில்லாமல் ஆயிடுச்சு, பழுத்துடுது இல்லையா? அப்போ இதில் தொங்க விட்டுக்கிறதுக்கு, இது வந்து மற்ற ஃப்ரூட்ஸ் கீழே வைக்கிறதுக்காக எல்லாமே கஸ்டமர் கொடுத்த ஆர்டர் தான். நம்ம இங்கே இருக்க டெமோ எல்லாமே நாங்கள் செஞ்சதே கிடையாது, எங்களுக்கு டெமோக்காக செஞ்சதே கிடையாது. வாங்கும்போது புதுசாக இருந்ததுன்னா அதில் ஒரு பீஸ் எடுத்து இங்கே வச்சிருவோம். உண்மையிலே செம்ம அழகாக இருக்கு மேம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு வாசலில் உருளி வைக்கிறாங்கல்ல, கல் மாதிரி வெள்ளை கலர் உருளி, மேடம் அது எதில் வச்சாலும் துரு பிடிச்சது தண்ணி. ஆமாம், இதெல்லாம் ஸ்டீல் அப்படியே இருக்கும், 304 இதில் வாங்கிட்டு போவாங்க. சூப்பர். இது வந்து நம்ம நார்மலாக டைனிங்ல கிச்சன்ல அதுக்கெல்லாம் வைக்கிறது. அதுக்கு கீழே புஷ் கொடுத்துருவோம், கொஞ்சம் ஹைட்டோ கம்மி பண்ணி கொடுத்துருவோம். நமக்கு ஏதாவது வெயிட் சூடான இருக்குது டைனிங்ல வச்சு அந்த சன்மை கண்டிப்பா 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 இதுவுமே அந்த மாதிரி தான் சூடா இருக்கிறதுலாம் வைக்கிறதுக்கு தான் கிச்சன்ல. சூப்பர். இது வந்து இப்போ வயசானவங்களா இருக்காங்க, எனக்கு கையில எட்டுற தூரத்துல என்ன ஹேங் பண்ணிக்கணும் அப்படின்னா ஹேங் பண்ற மாடல்ல பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து கார்னர், இது வந்து ஷீட் வச்சு, இதெல்லாம் வந்து ராட் வச்சு அந்த மாதிரி. ஓ, சோ மல்டிபிள் 2 லேயர்ஸ் இருக்கிற மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கிற மாதிரி தேவைப்பட்டாலுமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க, சொல்லிடுவாங்க என்னென்ன எப்படி வேணும்னு சொல்லிடுவாங்க. ஓ, இப்போ மாடுலர் கிச்சன் செட்டப் கூட கம்ப்ளீட்லி பண்ணலாம்ல மேம்? சோ கம்ப்ளீட்லி இது மேடம், இது வந்து பேண்ட்ரி யூனிட் சொல்லுவாங்க. இது நம்ம 6 அடி 5 அடி 4 அடி என்ன சைஸ், இப்போ வெளியிலலாம் ஒரு 2 சைஸ் தான், என்ன பெரிய பிராண்டா இருந்தாலுமே. அதே மாதிரி இதெல்லாம் பவுடர் போட்டு தான் கொடுப்பாங்க. இது மட்டும் தான் வந்து ஸ்டீல்ல இருக்கும். ஆமா, நாங்க இதுல வைக்கிற ஒரு சின்ன வாஷர், ஊக்கு, ஹேங்கர் எது வந்தாலுமே 304 தான். கீழே வைக்கிற செட்டிங்குமே 304 தான். இது துரு பிடிச்சிச்சு அது துரு பிடிச்சுன்ற பேச்சே கிடையாது, இடம் கிடையாது. 10 வருஷம் ஆயிடுச்சு, உட்டு சரியில்லைன்னா உட்டோட பாக்ஸ் மட்டும் புதுசு பண்ணி இதை எடுத்து அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து ரா ஃபினிஷ்ல இருக்கிறதுனால இப்படியே தான் இருக்கும் லுக். இதை விட கில்டரிங்காவும் போகாது, இதை விட டல்லாவும் ஆகாது, இப்படியே தான் இருக்கும். சூப்பர். நீங்க ஒரு வைப் பண்ணிக்கலாம், ஒரு காட்டன் துணியை வச்சு உடச்சிங்கனாவே போதும். இவ்வளவுதான் மெயின்டெனன்ஸ், வேற ஒண்ணுமே இல்ல. சூப்பர். சோ இது மட்டும் கிடையாது, இப்போ கம்ப்ளீட்டா எனக்கு வந்து ஒரு மாடுலர் கிச்சன் செட்டப் தேவைப்பட்டாலுமே நீங்க வந்து அதுக்கான இதுவும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பா மேம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு ஒரு மாடல். ஓகே, வாவ், சூப்பர். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராட் வர்க், இதெல்லாம் வந்து ப்ரிப்பரேட்டர் ஷீட் வர்க், அது வந்து ஃபுல் ஷீட். ஒருத்தரும் ஒரு மாதிரி கேட்பாங்க. இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் வச்சுக்கிறதுக்கு, நம்ம பவுல் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து ஒன்னொன்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். இது 4 இன்ச், இது 8 இன்ச் அந்த மாதிரி. இது சைடுல கூட நாங்க உங்களுக்கு ஷீட் வச்சு கொடுத்துருவோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல பார்ட்டிஷன் கேட்டிருக்காங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1/3ல கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ட்ரை வெஜிடபிள்ஸ் போடுறதுக்கு. ஸோ என்னென்ன பர்பஸ் இருக்கோ அவங்க கேட்பாங்க, இந்த வேலை இது வைக்க போகிறோம், இது செய்யணும் அப்படிம்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். என்னக்கா மேஜிக் கார்னர், இது வந்து கார்னர் யூனிட்ல போடுறது. இப்போ ஒரு சிலிண்டர் வைக்கல, சிலிண்டர் வந்து சேஃப்டிக்காக வெளியில் போயிடுச்சு அப்படின்னாக்கா இதை மாதிரி கார்னரில் போட்டு அந்த கார்னர் இடத்த யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லை இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. சர்ஜிக்கல் பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து கார்னர்லலாம் குனிஞ்சு எடுக்கவே முடியாது அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் போயிடணும், இல்லைன்னா அந்த இடம் எம்டியாக தான் விடுற மாதிரி இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா ரவுண்டு கார்னரு, காஸ்ட் வைஸ் அதை விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து ஃபுல்லாகவே எல்லாமே வெளியில் லே அவுட் ஆகும். இது வந்து நம்மளே பண்ணி தரோம். ஃபுல்லாகவே எந்த ஒர்க்குமே வெளியிலலாம் இல்லை, எல்லாமே ஜாப் ஒர்க் டோட்டலாக நாங்களே பண்ணி தரோம். எல்லாமே ஹெவி டியூட்டி, எல்லாமே செம வெயிட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி சொல்கிறது, கையில் பிடிச்சா டச் அண்ட் ஃபீல் பண்ணிங்கன்னா தான் அதை பிலீவ் பண்ணுவீங்க. ஆமாம், நீங்கள் 3 ஸ்க்ரூ போடணும். இப்போ ஒரு ஸ்க்ரூவில் சும்மா நாங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்க்குறதுக்காக. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் புலோன், இது அட்ஜஸ்டபிள் மாடல், நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். நம்ம என்ன ஹைட்டில் வேணுமோ அதுக்கு வந்து நம்ம அதை ஹேங் பண்ணிக்கலாம். ஆமாம், இது வந்து ஷீட் வச்சு இது ராடு வச்சும் பண்ணி தருவோம். இது வந்து கட்லரி, கரண்டிலாம் வைக்கிறது, ஸ்பூனு, கரண்டி, கத்தி அந்த மாதிரி வைக்கிறது. இதுவுமே என்ன டயக்ராம் வேணும்னு சொல்லிட்டு வரைஞ்சி கொடுத்துருவாங்க. என்ன போர்ஷன் வருது, அது எப்படி எந்தெந்த போர்ஷனில் நம்ம பிரித்து கொடுக்கணும்னு கேட்பாங்க, நாங்கள் அப்படியே செஞ்சு கொடுப்போம். இது வந்து பிளைன் பேஸ்கெட்டு. ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு அழகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த போர்டு மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளைவுட், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டீல் தான். அது சும்மா ஒரு அழகுக்காக தான் நம்ம ஃபிட் பண்ணவே தவிர்த்து இது கம்ப்ளீட்லி நமக்கு வந்து தரமான ஒரு குவாலிட்டி மட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக மேம், நீங்கள் திருப்பி ஒரு 10 வருஷம் வச்சு வீட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது கிச்சன் வந்து அப்டேட் பண்ணால் கூட பேஸ்கெட்டை நீங்கள் ரிட்டைன் பண்ணிக்கலாம். தாராளமாக மேம், கண்டிப்பாக பண்ணிக்கலாம் மேம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் ப்ளோட்லேயே இன்னொரு மாடலு, இது வந்து ராடு, அது வந்து ஷீட் வச்சு இல்லையா, ஸோ இது வந்து ராடு. நம்ம ஆக்சுவலாக ஸ்டீலில் இவ்வளோ அழகாக பண்ண முடியுன்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு ஸ்கார்டன்ஸ்க்குலாம் போடுற டவல் ராடு, ரவுண்டு இல்லைனா வந்து உங்களுக்கு ஸ்கொயரில் பண்ணி கொடுப்போம். என்ன 6 அடியிலேருந்து 7 அடி வரைக்கும் எந்த சைஸ் கொடுத்தாலும் பண்ணி கொடுப்போம். ஆமாம், இதுவுமே ஃப்ரூட் பேஸ்கெட் தான். ஆமாம், இது பனானா ஹேங் பண்ணுறதுக்கு, கீழே மேலே ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு. இப்போ டைனிங்கில் ஒரு 5 பேர் சேர்ந்து ஃபேமிலி வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னா காலையில் எல்லாமே இப்போ நல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறாங்கல்ல மேம், இந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஆளுங்க. ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறத விட சாப்பிட்லாம் அப்படின்ற மனநிலையில் இருக்கிறாங்க. ஆமாம், அது கண் எதிர இருந்தால் தான் எடுத்து போய் சாப்பிடுவோம். காலையிலலாம் அரிபரின்னு அவசர உலகத்தில் போகிறதுனால 100%. ஆனால் இவ்வளோ அழகாக ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட்டில் வந்து இவ்வளோ அழகாக பண்ண முடியும்னா இப்போ தான் பார்த்துட்டு வேற லெவல். கம்ப்ளீட்லி ஒரு கிச்சன் செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளேட்ஸ் எல்லாமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி, இதெல்லாம் ஓப்பன் கிச்சனில் வைக்கிறது மேம். அது ஓப்பனில் இப்போ நமக்கு மாடலர் கிடையாது, இது வந்து ஓப்பனில் வைக்கிறது தான். அப்படியே பாத்திரம் கழுவி காத்தார போகிறது. நிறைய பேச்சுலர் பசங்களாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே வந்து காலேஜ் இருக்கிறதுனால வருவாங்க, கேட்டால் ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிடுறோம்க்கா கையோட அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இது மட்டும் கிடையாதுங்க, நிறைய கஸ்டமைசேஷன். அதாவது இது எல்லாமே வந்து ஒரு கஸ்டமரும் அவங்க தேவைக்கு கஸ்டமைஸ் பண்ணி அந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு டிஸ்பிளே. இது வந்து கேஸ் ட்ராலி, நம்ம நீங்கள் தூக்கி பாருங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்ட்டு. கீழே வந்து நல்ல குவாலிட்டியான ரொட்டேட்டபிள் வீல் போட்டு கொடுப்போம். எவ்வளோ வருஷம் ஆனாலும் சிலிண்டருக்கு திருப்பி நீங்கள் வாங்கணுன்ற வேலை இருக்காது. சூப்பர், சான்ஸே இல்லை. ஆனால் ஒவ்வொரு நுணுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ண நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். அதுவுமே ஒரு ப்ராப்பராக ஒரு குவாலிட்டியாக யூஸ் பண்ணணுன்ற ஒரு விழிப்புணர்வாக கூட நம்ம நினைக்கிறேன். சீரியஸ்லி இப்போ இந்த மாதிரி பிளேட் இது வந்து கேட்பாங்க எங்களாண்ட, 5 பிளேட் வைக்கிற மாதிரி வேணும், இந்த கேப் வந்து 2 இன்ச்சு வேணும், 2.5 இன்ச்சு வேணும், 1 இன்ச்சில் வேணும். ஏன்னா வந்து இப்போ செரமிக் தட்டுலாம் மெலிசாக இருக்கும், வாய் இருக்காது, அதெல்லாம் வந்து விளிம்பு இருக்காது. பட் ஆனால் நம்ம வீட்டில் சாப்பிட்ற எச்சில் தட்டு ரசம்லாம் ஊற்றி கொடு விளிம்பு இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் வந்து நல்ல கேப் டெப்த் இருக்கணும். ஸோ எப்படி சொல்கிறாங்களோ ஒரு சின்ன பொருளோட டிராயிங் போட்டு கொடுத்துருவாங்க, அப்படியே அதை ஸ்டீலில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. தட்டில் கூட வித்தியாசங்கள் பேஸ் பண்ணி. ஆமாம் இல்லை மேடம், ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா. நாங்கள் இப்படி தான் தட்டு வரைக்கும் பார்க்குறாங்க மக்கள், எனக்கு இதுதான் கம்ஃபர்ட் அப்படின்றாங்க. ஸோ எப்படி இருக்கோ அவங்களோட அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். வேற லெவல். நான் நினச்சிட்டு இருந்தேன் ப்ரீ டிஃபைண்டாக வாங்காதான் நல்லது, நான் தப்பு பண்ணுறேன்றது இந்த வீடியோ மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து சிங்கிள், இது நமக்கு இது ஹேங் மாடலே பண்ணி கொடுப்போம். இது அப்படியே எடுக்கலாம், வேணும்னா எடுத்து வாஷ் பண்ணுற மாதிரி இதுக்கு ஒரு இது கொடுத்துருவோம். அதில் எடுத்து இதை ஹேங் பண்ணிக்கலாம். கிளாம் பொசிஷனை ஹேங் பண்ணுறது, அது எடுத்துக்கலாம். இதை வாஷபிள் பண்ணுறதுக்கு டக்குன்னு ஆகணும்னா எடுத்து கழட்டிக்கலாம். எல்லாமே செட்டிங் என்ன கேட்குறீங்களோ கம்ஃபர்ட் பண்ணி கொடுத்துருவோம். இது மேலே இருக்கிறதெல்லாம் வந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் தான் மேம். எல்லாம் கஸ்டமர் எல்லாம் ஆன்லைனில் பார்க்குற இந்த மாடல் வேணும் அந்த மாடல் வேணும் கஸ்டமர் கைட் பண்ணுறது தான். எதுவுமே அதான் சொல்கிறேன், எங்களுக்குன்னு பண்ணது கிடையாது, டெமோக்குன்னு பண்ணது கிடையாது. இப்போ ஒரு இமேஜ் நான் கூகுளில் பார்க்குறேன், பார்த்துட்டு எனக்கு இந்த பேட்டர்னில் வேணும், கண்டிப்பாக பண்ணி தருவோம். இந்த சைஸு இந்த பேட்டர்னு கண்டிப்பாக பண்ணி தருவோம், பண்ணி கொடுத்துடலாம். இது வரைக்கும் முடியாது பண்ண மாட்டேன்னு யாருக்கிட்டையுமே சொன்னது கிடையாது. கூகுள் ரிவ்யூ கொடுக்குறாங்க மக்கள் வந்து படிச்சிருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு மேடம் உங்களோட இதுவே. நான் இது வரைக்கும் வந்து போவேன், கடைக்கு போவேன், வாங்குவேன், ஆனால் திருப்தியாக இருக்காது, வேற இல்லை இதுதான் வாங்கணுன்றதுனால வாங்கிட்டு வருவேன், பட் இது கொஞ்சம் நல்லா எனக்கு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கு அப்படின்னு விருப்பப்பட்டவங்களாம் கூகுள் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அது அந்த ரிவ்யூ பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஐ மீன் நீங்கள் பார்க்கறதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க்
நான் கொடுத்துறாது, நீங்கள் வந்து பார்க்கலாம், கூகுள் ரிவ்யூஸ் நீங்கள் கூட செக் பண்ணலாம். அதே மாதிரி அப்பப்போ வந்து நம்ம வந்து புது புது மாடல் கேட்குறாங்கன்னு போது அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக நான் தனியாக வந்து யூடியூப் சேனல் வந்து தனியாகவே நம்ம வச்சுருக்கோம். எவ்டர் ஸ்டார் கிச்சன் ஆக்சசரிஸ் நேமில் இருக்குது. மேபி பார்க்கணுன்றவங்க தாராளமாக அதில் பாருங்கள். இப்போ வீட்டுக்கு ஐட்டம்ஸ் வாங்க போகிறீங்க, வீடு வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பாருங்கள், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். உங்கள் வீட்டை நீங்கள் யூனிக்காக எப்படி பண்ணுறது, கம்ஃபர்ட்டாக சூப்பராக பண்ணிக்கணும் அப்படின்னா எல்லாத்தோட ஐடியா பார்க்குறோம் இல்லையா. இப்போ நம்ம எல்லா யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணுறோம். ஸோ இது ஒன்லி இந்த ஐட்டத்தில் மட்டும் தான் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நிறைய யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. எஸ், ஸோ அதுக்கான யூடியூப் சேனல் லிங்க் அதை நம்ம வண்டர் ஸ்டார் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் கிச்சன் ஆக்சசரிஸ் ஒரு யூடியூப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுங்க, அது இப்போ மேம்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரோச் குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கஸ்டமர் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கான ரெக்குவயர்மெண்ட் எப்படி, அவங்க இப்படி கேட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு சின்ன வீடியோஸாக நிறைய ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துமே உங்களுக்கு ஐடியாஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆர்டர்ஸ் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை, எனக்கு இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்கான ஐடியா இல்லை, எப்படி பண்ணலாம்ப்பா, இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட வந்து உங்களுக்கு ஐடியா சஜஸ்ட் பண்ணலாம். மேம் என்கிட்ட வரவங்க யாருமே கையில் 2Dயோடலாம் வரமாட்டாங்க மேம். வீடு கிச்சன் இவ்வளோ இருக்குது, ஏரியா இதான் பார்த்துக்கோங்க, இது ஃப்ரண்ட் வியூ என்ட்ரன்ஸ் இவ்வளோ தான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வருவாங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், நான் தான் சைஸ் வந்து எடுத்து சொல்வேன். இந்த 3 சைஸில் உங்களுக்கு இப்படி போட்டால் கம்ஃபர்ட்டாக இருக்குமான்னு கைட் பண்ணி பேப்பர் ஒர்க் பண்ணி ஃபைனல் தான் சைஸ் எடுப்போம். ஸோ அதனால் அவங்களோட திருப்திக்கு வேலை அவங்களோட வாட்டத்துக்கு தான் நாங்கள் வேலை செஞ்சு தரோம். இந்த இதுக்கு இப்படி போங்கன்னு சொன்னதே கிடையாது. இங்கே எதுவுமே வந்து கிலோ பேஸ் தான், மாடலுக்கு ரேட்டு கிடையாது. ஸோ அப்போ அந்த வேலை சொல்லி புரியும் போது ஆமாம் மேடம் இதை விட பெட்டர் சாய்ஸாக இருக்குன்னு அவங்களே வந்து ஒரு ஃபைனல் கிளிக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிற மக்களே, மேனுஃபேக்சரிங் யூனிட் கிட்ட இருந்து நம்ம கஸ்டமைசேஷன் ஆர்டர் பண்ணி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றதுனால தயவு செய்து பார்கெயின் மட்டும் பண்ணாதீங்க. ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் நான் கொடுத்துறேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிற டாப் கிரேடில் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து லோ கிரேடில் இருக்கக்கூடிய நீங்க பார்கெயின் பண்ண ரேட் நீங்க கேட்டீங்கன்னா எப்படி மேம்க்கு வந்து கட்டுப்படி ஆகும்? நிறைய பேர் ஏகப்பட்ட பார்கெயின் பண்ணி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு நொந்து போய் இருக்கிறாங்க. தயவு செய்து அது மட்டும் நீங்க பண்ணாதீங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட் இருப்போம், அந்த தரத்துக்கேற்ற வேலை தாங்க. கண்டிப்பா நான் அதை சொல்லியே ஆகணும். இவ்வளவு தரமா கொடுத்து எனக்கு 3 வேலை கொடுங்கன்னா யாராலுமே வந்து இப்போ ஒரு புது மாடல் பண்ணுறோன்னா எத்தனை ஐடியா பண்ணி கட்டிங் போடும்போது ஸ்கிராப் எவ்வளோ தெரியுமா மேடம் வரும்? வாங்கும் போது கிலோவுக்கு வாங்குறோம், அந்த வேலையாக ஃபினிஷிங் ப்ராடக்ட் கிலோ மட்டும் தான் அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். பட் அந்த வேலையை வடிவமைக்கும் போது எவ்வளோ கட்டிங்ஸ் கீழே போச்சுன்றதெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஸோ அது காமனாக எல்லாருக்கும் பண்ணுறது, அதை நான் கணக்கு பார்க்க முடியாது. ஆனால் வரவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக பண்ணுங்க, இன்னும் இது மேனுஃபேக்சர் யூனிட் தானே, இன்னும் கூட கம்மி பண்ணுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டின்றது மக்களுக்கு இன்னும் புரியவே இல்லை. இப்போ வரைக்கும் நம்ம சாப்பிட்ற ஹோட்டலாக இருக்கட்டும், வாங்குற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் ஈவன் பெட்ரோல்லேருந்து எல்லாமே இன்க்ளூடட் ஜிஎஸ்டியில் பில் வருது. அது புரிகிற மக்களுக்கு இங்கே வந்தால் ஜிஎஸ்டிலாம் எனக்கு வேணாம், எனக்கு பில்லு அதெல்லாம் வேணான்றாங்க. பில் இல்லாமல் எப்படி ஒரு மேனுஃபேக்சர் யூனிட்ல வெளில பொருள் ரிலீஸ் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். ஸோ இதுதான் பெரிய வந்து எனக்கு ஹெட்டிக் பண்ணுற விஷயம்னா ஜிஎஸ்டி வேணாம். ஜிஎஸ்டி இல்லாமல் என்னால் பிஸ்னஸ் இங்கே பண்ண முடியாது. என்னால் ஜிஎஸ்டி இல்லாமல் பொருளை கஸ்டமருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது. ஓப்பனாக சொல்கிறேன், மறைக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை, இதுதான் விஷயம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஸோ ஜிஎஸ்டியுமே இருக்குது, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்கெயினும் பண்ணாதீங்க. இதை தவிர்த்து வேறு என்ன ப்ராடக்ட் இருக்குங்க மேடம்? இப்போ வந்து ரீசெண்டாக வந்து வர என்கொயரியே பார்த்தீங்கன்னா எனக்கு டாமினோஸ் கிச்சன் மாதிரி எனக்கு ஃபுல்லாகவே ஸ்டீலில் வேணும். ஏன்னா ஃபாரினில் நிறைய பேர் வேலை செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா மேடம் எல்லாமே ஸ்டீலில் பார்த்துட்டேன் நான், அங்கே ஃபாரின் கல்ச்சரில் எனக்கு அது ரொம்ப லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது, மெயின்டெனன்ஸும் ரொம்ப இதுவே, திருப்பிலாம் நான் இதுக்கு செலவு பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. ஸோ அதனால் எனக்கு ஸ்டீலில் கன்வெர்ட் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்பாங்க. ரொம்ப ரேராக கொடுத்துருந்தோம், குட்டி குட்டி பொருள் கொடுத்துருந்தோம். இப்போ ரீசெண்டாக ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க, நங்கநல்லூர்லேருந்து சூரிய நாராயணன் சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. அவங்களோட அந்த இது பார்க்கலாம், வாங்க யூனிட் பார்க்கலாம். கண்டிப்பாக இப்போ சொன்னோம் இல்லையா சார், இப்போ வந்து நங்கநல்லூர்லேருந்து சார் கொடுத்துருக்காங்க, அந்த யூனிட் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்டவ் ஏரியாவுக்கு கீழே இருக்கிற ஃபுல்லுமே வந்து ஸ்டீலில் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்தது வருது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிங்க் வந்துடுது. ஸோ அது வெறும் டோர் மட்டும் தான் ஜாலி வச்சு இது பார்க்கலாம் பாருங்கள். இது எல்லாமே பிளைன் பேஸ்கெட். ஓகே, பிளைன் பேஸ்கெட். ஆமாம், 4 இன்ச்சு, இது 6, இது வந்து 8. அந்த மாதிரி அந்தந்த ஹைட்டுக்குள்ள பொருளை வந்து அதில் நம்ம அடுக்கிறதுக்கு. இது வந்து பெரிய சைஸ் குக்கர் மாதிரிலாம் வைக்கிற அளவுக்கு வைக்கிறது. இது வந்து பிளேட், டபுள் பிளேட். ஆமாம், கீழே வந்து இந்த ஸ்ட்ரிப்பும் கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து திறந்து மூடும் போது எந்த குட்டி பொருள் உள்ளே போய் மாட்டெல்லாம் வாய்ப்பு இல்லை, இதுக்குள்ளேயே தான் நிற்கும். ஸோ இது வந்து பிளேட். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் புல் அவுட்டு, இது கழட்டி எடுக்கிற மாடல், ஷீட் மாடல் கழட்டி எடுக்கிற மாடல் கேட்டிருக்காங்க. இது வந்து கட்லரி. ஆமாம், கரண்டி எல்லாம் வைக்கிறதுக்கு தனித்தனியாக அந்தந்த சைஸ் வாரியாக நமக்கு அடுக்கிறதுக்கு பார்த்தா விசிபிளாக நல்லா புரியும். இது வந்து இந்த தனித்தனி குட்டி குட்டி ஐட்டம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற பொருளெல்லாம் அடுக்கிறதுக்கு. இது வந்து இதுவுமே ஒரு பிளைன். ஆமாங்க மேம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கரையான்லாம் வருது உட்டுலன்றாங்கல்ல, அவர் ஏன்னா ஆல்ரெடி 2 வீடு பண்ணிட்டாரு, பண்ணியும் வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்போ வந்து என்ன சொன்னார்னா, எனக்கு மேபி ஸ்டீலில் பண்ணீங்க 304ல் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் திருப்பியும் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய வேலை இல்லை. இது வந்து ஃபுல்லாகவே டிஸ்மேண்டல் பண்ணுற மாதிரி கான்செப்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்க்ரூ டைப்பில் எல்லாமே எப்போ வேணாலும் அவுத்து நம்ம எல்லாமே மாற்ற முடியும். க்ளீனிங் பர்பஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் மேம், சான்ஸே இல்லை. ஸோ டிஸ்மேண்டில் பண்ணி நம்ம இன்னொரு இடத்துக்கு நம்ம ஆமாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ இங்கேயே பண்ணிட்டோம், இது இந்த
வீட்டோட அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஈஸி டு ஆக்சஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். கடைசியாக எனக்கு ஒரு டவுட் வந்து உதயமாயிருக்கு. என்ன டவுட்டுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உண்மையான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் அப்படின்றத நான் எப்படி நம்புறது? சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டீலில் மேக்னெட் ஒட்டாது. இரும்பில் கண்டிப்பாக மேக்னெட் இவ்வளோ தூரத்தில் வச்சாலும் இழுத்துட்டு போய் ஒட்டும். ஓகே. நீங்கள் மேக்னெட் ஒட்டி அது ஒட்டிச்சுன்னா அது ஸ்டீலே கிடையாது. சிம்பிள். நீங்கள் எல்லா டைம் கெமிக்கல் செக்கப்போ மைக்ரோ லேப் செக்கப்போ உங்களால் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஸ்டோருக்கு எங்கேயோ போகிறீங்க அப்படின்னா இந்த பொருள் நல்ல பொருளாக நம்ம வாங்குறதுனா மேக்னெட் ஒட்டி பார்த்துருங்க. சிம்பிள் ட்ரிக்கு. ஆமாம். பெருசாக நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் ரொம்ப சிம்பிளான ட்ரிக் கொடுத்துருந்தாங்க. இரும்புக்கும் ஸ்டீலுக்கும் அதாங்க டிஃப்ரென்ஸ். ஏன்னா இதில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. காம்பனன்ட்ஸ் இருக்க காரணத்தினால அந்த ஒட்டும் தன்மை வந்து எழுந்துடும். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கான தரமே அதுதான் ஒரு விஷயம். ஸோ தயவு செய்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாங்க. எப்படி வரலாம், என்ன வரலாம் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா கூகுள் மேப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அட்ரஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். அதே போல ஒண்டர் ஸ்டார் கிச்சன் ஆக்சசரிஸ் ஒரு யூடியூப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துமே நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரேட்டு எப்படி நீங்கள் தேவைப்படுது, உங்களோட ட்ரீம், உங்களோட ஐடியாஸ் எல்லாமே நீங்கள் மேம் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அது ஒரு அவுட்புட்டாக உங்களுக்கு வந்து கொண்டு செலுத்துறதுக்கான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணத்தினால. ஸோ அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பாய். டேக் கேர். தேங்க்யூ. நீங்கள் நேரில் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். எனர்ஜெட்டிக்காக இருக்குது எப்படின்னு உங்கள் கையில் தான் கற்றுக்கணும். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.